குறிப்பாக டொனால்ட் ட்ரம்பினுடைய நடவடிக்கைகளை பார்க்கும்போது தெளிவாக ஒன்று தெரியுது. இப்போ என்ன தெரியுதுன்னு கேட்டால், மீண்டும் இந்த யுத்தம் ஆரம்பித்து விடக்கூடாது என்பதில் அமெரிக்க அதிபர் மிக கவனமாக இருக்கிறார். ஒரு பிரேரணை இஸ்ரேலிய பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டு 24க்கு 25 என்கிற விதத்தில் வெற்றியும் பெற்றிருக்கிறது என்கிற நிலையில் அது தொடர்பாக இன்றைக்கு ஜேடி வான்ஸ் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். உள்ள சர்வதேச பத்திரிகையாளர்கள் வந்துட்டாங்கன்னாலே இஸ்ரேல் செய்த அந்நியாயங்கள் இன்னும் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பித்துவிடும். அதை தடுப்பதற்காகவே இஸ்ரேலிய நீதிமன்றம் இதற்கு எதிரான ஒரு தீர்ப்பையும் வழங்கக்கூடும் என்றும் சொல்லப்படுகிறது. அன்பிற்கு சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகள் மேல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி வந்த தாக்குதல்கள் 2 ஆண்டுகளாக ஒரு பாரிய யுத்தத்தை அவர்கள் மேற்கொண்டு வந்தார்கள். அது தற்போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய தலையீடு காரணமாக ஒரு சமாதான நிலையை எட்டியிருக்கிறது. சமாதான நிலை எட்டப்பட்டு இன்றோடு 13வது நாளாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் காசா மீதான இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு 748வது நாளிலே நாம் எல்லோரும் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் இன்றைக்கும் காசாவிலும் காசாவையொட்டிய அரபு தேசங்களிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். எனக்கு பின்னால் தெரியக்கூடிய இந்த காட்சிகள் காசாவை நோக்கி ஈஜிப்ட் வழியாக வரக்கூடிய ட்ரக்குகளுடைய காட்சிகளாக இருக்கிறது. இதெல்லாமே இன்னும் காசாவுக்குள்ள இந்த ட்ரக்குகள் நுழைவதற்காக தற்போது ஏற்பாடு செய்யப்பட்ட ட்ரக்குகளாக இருக்கிறது. UNRWA உள்ளிட்ட சர்வதேச நிறுவனங்களுடைய பல ட்ரக்குகளும் காசாவுக்குள்ள நுழைவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் காசாவில் UNRWA தன்னுடைய வேலைகளை மீண்டும் உத்தியோகபூர்வமாக தொடங்குவதற்கு இஸ்ரேல் அனுமதிக்க வேண்டும், இல்லாவிட்டால் அது சர்வதேச குற்றமாகும் என்று நேற்றைய தினம் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட், இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஆகிய இரண்டும் சேர்ந்து தீர்ப்புகளை வழங்கியிருந்த நிலையில் இன்றைக்கு அது தொடர்பான தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவித்திருக்கக்கூடிய இஸ்ரேல் UNRWA காசாவுக்குள் செயல்படுவதற்கு அனுமதிக்க முடியாது என்று திட்டவட்டமாக சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது. சர்வதேச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை புறக்கணித்திருக்கிறது இஸ்ரேல் என்கிற செய்திகளை நம்ம பார்க்க முடியும். அதே நேரத்தில் காசா பகுதிகளில் தன்னுடைய செயல்பாடுகளை UNRWA தொடங்குவது என்பது தன்னுடைய நாட்டுக்கு எதிரானதாக இருக்கும் என்கிற கருத்துக்களையும் இஸ்ரேலுடைய அரசியல்வாதிகள் பேசக்கூடிய நிலையை பல ஊடகங்களையும் நம்ம பார்க்க முடிகிறது. எனவே சர்வதேச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையும் சர்வதேச விதிமுறைகளையும் தாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று வெளிப்படையாகவே இஸ்ரேல் பேசியிருக்கிறது. இது சமாதான நடவடிக்கைகளுடைய அடுத்த கட்டத்திற்கு மிக பெரும் பின்னடைவாக மாறும் என்பதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா காசாவுக்குள்ள நாங்கள் உணவு கொண்டு போய் கொடுக்கிறோம்னு எத்தனை அமைப்புகள் சொன்னாலும் இந்த எந்த அமைப்புகளும் நேரடியாக உத்தியோகபூர்வமான 100% அமைப்புகள் கிடையாது. 100% காசாவுக்கு உதவி செய்வதற்கென்றே பாலஸ்தீன மக்களுக்கான உதவி முகமையாகவே உருவாக்கப்பட்டிருப்பதுதான் UNRWA. எனவே ஐநாவினுடைய இந்த அமைப்பு உள்ளே நுழைவது என்பது மிக முக்கியமானது. சர்வதேச நீதிமன்றம் அடுத்து என்ன செய்யும் என்பதும் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கக்கூடிய நிலையில் சர்வதேச பத்திரிகையாளர்கள் காசாவுக்குள் நுழைவதற்கான அனுமதியை கோரி இன்றைய தினம் நீதிமன்றத்தில் ஒரு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. காசா பகுதிக்குள்ள சர்வதேச நிருபர்கள் பத்திரிகையாளர்களை அனுமதிக்க வேண்டும் என்று ஜெருசலமில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு பத்திரிகையாளர்களுடைய சங்கம் சமர்ப்பித்திருக்கக்கூடிய இந்த கோரிக்கை தான் இன்றைய தினம் பரிசீலனைக்கு எடுக்கப்பட இருக்கிறது இஸ்ரேலுடைய நீதிமன்றத்தில். இஸ்ரேலுடைய நீதிமன்றம் இதற்கான அனுமதியை கொடுக்கிற பட்சத்தில் சர்வதேச பத்திரிகையாளர்கள் காசாவுக்குள் நுழைந்து அங்கு என்ன நிலவரம் எப்படி இருக்கிறது என்பதை அல் ஜசீராவை தாண்டி மற்றவர்களும் அந்த செய்திகளை கொண்டு வந்து உலகத்திற்கு சொல்ல முடியுமான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் இதிலே இப்படியான ஒரு அனுமதி கிடைக்கும் என்று பெரும்பாலான ஆய்வாளர்கள் நம்பவில்லை என்கிற செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா உள்ள சர்வதேச பத்திரிகையாளர்கள் வந்துட்டாங்கன்னாலே இஸ்ரேல் செய்த அந்நியாயங்கள் இன்னும் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பித்துவிடும். அதை தடுப்பதற்காகவே இஸ்ரேலிய நீதிமன்றம் இதற்கு எதிரான ஒரு தீர்ப்பையும் வழங்கக்கூடும் என்றும் சொல்லப்படுகிறது. என்ன நடக்கப் போகிறது நீதிமன்ற தீர்ப்பிலே என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இப்படியான சூழல்ல தைரல் பலா
பகுதிகளுக்கு கிழக்கே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் இன்றைக்கும் பீரங்கி தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது என்கிற செய்தி வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். இஸ்ரேல் தொடர்ந்து நாங்கள் பாலஸ்தீனத்திற்கு சமாதானத்தை கடைபிடிப்போம் என்று சொல்லி வந்தாலும் தங்களுடைய வார்த்தைகளை மீறி இப்படியான அநியாயங்களில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். எனவே இந்த பீரங்கி தாக்குதல்கள் உச்சமாக நடத்தப்பட்டிருப்பதாக அல் ஜசீராவினுடைய பத்திரிகையாளர் தெரிவிக்கக்கூடிய செய்திகளை அல் ஜசீரா இன்றைக்கும் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது. எல்லோ பார்டரை தாண்டினால் தான் துப்பாக்கி சூடு நடத்தலாம் என்கிற ஒரு அனுமதியை அவங்களுக்கு வச்சுக்கிட்டு இருந்தாலும் எல்லோ பார்டரை தாண்டாமலேயே பாலஸ்தீன அப்பாவிகள் மேலே இஸ்ரேல் இப்படியான தாக்குதல்களை நடத்துவதை சர்வதேசமே கண்டிக்கக்கூடிய நிலையையும் பார்க்க முடியும். எந்த கண்டனங்களையும் ஒரு பொருட்டாகவே இஸ்ரேல் எடுக்காமல் இந்த அநியாயங்களை மீண்டும் மீண்டும் காசாவுக்குள்ள செய்கிறார். அதே நேரத்தில் இதுவரைக்கும் யுத்த நிறுத்தம் வந்ததிலிருந்து 165 பாலஸ்தீன அப்பாவிகளுடைய ஜனாசாக்களை இஸ்ரேல் பாலஸ்தீன மருத்துவமனைகளிடத்தில் ஒப்படைத்திருக்கிறது, சுகாதார அமைச்சரிடத்தில் ஒப்படைத்திருக்கிறது. அந்த உடல்களை பரிசீலித்ததில் இதுவரைக்கும் 50 பேருடைய உடல்கள் தான் அடையாளம் காண முடிந்திருப்பதாக பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் தகவல் சொல்லியிருக்கு. ஏன்னா யுத்தத்தில் கொல்லப்பட்ட ஷஹீதாக்கப்பட்டவர்களுடைய உடல்கள் அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகும் கூட மையவாடிகள் இருந்து கபிரிஸ்தானங்கள்ல இருந்து தோண்டி எடுத்துக்கிட்டு போனாங்க இஸ்ரேலால. அப்படி கொண்டு போன உடல்கள் அதே போன்று உயிரோடு கைது செய்யப்பட்டு போய் அங்க கொல்லப்பட்டவர்கள் என்று அத்தனை பேருடைய உடல்களையும் இஸ்ரேல் சிதைத்து வைத்திருக்கிறது. முக அமைப்புகள் எல்லாம் சிதைக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால உடனடியாக அவர்களுடைய அடையாளங்களை கண்டுகொள்வது மிக மிக கடினமாக இருப்பதாக இன்றைக்கு சுகாதார அமைச்சகம் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் வெளியாகி இருக்குது. உலகத்திலேயே யாரும் செய்யாத உச்சகட்ட அநியாயத்தை இந்த யுத்தத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் செய்திருக்கிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியில் நமக்கெல்லாம் தெரியும். அமெரிக்காவினுடைய துணை அதிபராக இருக்கக்கூடிய ஜேடி வான்ஸ் தற்போது இஸ்ரேலில் இருக்கிறாரு. ஸ்டீவ் விட்காஃப் அங்கதான் இருக்கிறாரு. அதே போன்று குஷ்னர் அங்கதான் இருக்கிறார். இப்படி அமெரிக்காவினுடைய ஒரு பட்டாளமே இஸ்ரேலில் போய் நிற்கிறாங்க. எதுக்காக போய் நிற்கிறாங்கன்னு கேட்டா நம்ம கட்டளையை மீறி ஏதோ ஒரு அறப்படிச்சு இந்த யுத்தத்தை திருப்பி தொடங்கிடுவாங்க. யுத்தத்தை தொடங்குவதற்கு அடிப்படையே இஸ்ரேலிய தேர்தலில் நெதன்யாகு தோத்துருவாருங்கிறதுனால எப்படியாவது யுத்தத்தை தொடர்ந்து சண்டையிட்டா மட்டும்தான் ஆட்சியை தக்க வச்சுக்கிற முடியும் என்கிற காரணத்தினால் அவர் யுத்தத்தை தொடங்குவதற்கு ட்ரை பண்றாரு. அதை நிறுத்தும் முகமாகத்தான் தற்போது இஸ்ரேலுக்கு போயிருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய துணை அதிபர் பலகட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்துகிறார். இஸ்ரேலில் அமெரிக்காவினுடைய 200 படைப்பிரிவை சேர்ந்த 200 பேர் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் இந்த சமாதான நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்காக. இப்படியான சூழல்ல நேற்றைய தினம் இஸ்ரேலிய பாராளுமன்றம் நெசட்டில் வெஸ்ட் பேங்க் என்கிற மேற்கு கரை நகரங்களை பாலஸ்தீனமாக இருக்கக்கூடிய பகுதிகளை இஸ்ரேல் என்று அறிவிப்பதற்கான ஒரு தீர்மானம், ஒரு பிரேரணை இஸ்ரேலிய பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டு 24க்கு 25 என்கிற விதத்தில் வெற்றியும் பெற்றிருக்கிறது என்கிற நிலையில் அது தொடர்பாக இன்றைக்கு ஜேடி வான்ஸ் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக காசா பகுதிகளில் இஸ்ரேலும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் யுத்த நிறுத்தத்தை மதித்து செயல்படுவதாக நாங்கள் உணர்கிறோம். காசா பகுதிகளில் எந்த அமெரிக்காவினுடைய படைகளும் நிறுத்தப்பட மாட்டாது, காசாவுக்குள் அமெரிக்கன் போர்சஸ் போக மாட்டாங்க என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவினுடைய துணை அதிபர் யுத்த நிறுத்த ஒப்பந்தத்திற்கு அமெரிக்கா முழுமையாக தன்னுடைய உறுதியை வெளிப்படுத்துகிறது. மேற்கு கரை அதாவது வெஸ்ட் பேங்க் பகுதிகளை இஸ்ரேலோடு இணைக்கப்படவே மாட்டாது. மேற்கு கரையை வெஸ்ட் பேங்க் பகுதிகளை இணைப்பதற்காக நெசட்டில் கொண்டு வரப்பட்ட தீர்மான முடிவு ஒரு முட்டாள்தனமான அரசியல் சூழ்ச்சி என்று கடுமையாக ஜேடி வான்ஸ் தன்னுடைய அறிக்கையில் சொல்றது மட்டுமல்லாம மேற்கு கரையை இணைப்பதற்கு அமெரிக்கா அனுமதிக்காது என்று அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் இன்றைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் இது தொடர்பான பல செய்திகளை பேசியிருக்கிறாரு. குறிப்பாக டொனால்ட் ட்ரம்பினுடைய நடவடிக்கைகளை பார்க்கும்போது தெளிவாக ஒன்று தெரியுது. இப்ப என்ன தெரியுதுன்னு கேட்டா மீண்டும் இந்த யுத்தம் ஆரம்பித்து விடக் கூடாது என்பதில் அமெரிக்க அதிபர் மிக கவனமாக இருக்கிறார். எப்படியாவது யுத்தத்தை தொடங்கணும்ங்கிறதுல இஸ்ரேல் கவனமாக இருக்கிறார். அதனால தான் அமெரிக்கா ரொம்ப ஒரு இறுக்கமான ஒரு பிடியை கையிலே வைத்துக் கொண்டிருப்பது போன்று வெளிப்படையாகவே தெரிகிறது. இன்றைக்கு அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகளை டொனால்ட் ட்ரம்ப் டைம் பத்திரிகைக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, நான் இந்த யுத்த விவகாரத்தில் தலையிட்டு இருக்கல் என்று சொன்னா இன்னும் பல ஆண்டுகளுக்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இந்த யுத்தத்தை இழுத்துக்கிட்டே போயிருப்பாரு. நான் தலையிட்டு தான் இந்த யுத்தத்தை நிறுத்தி இருக்கிறேன். அது உண்மை, அதை யாருமே மறக்கல. ஏன்னா இந்த யுத்தத்தை தொடர்ந்தா தான் அவருக்கு ஆட்சியில் இருக்க முடியும் என்பதனாலேயே இந்த யுத்தத்தை அவர் தொடர்வதற்கு தயாராக இருந்தார். அமெரிக்க அதிபருடைய தலையீடு அல்லாஹ்வினுடைய அருளால அந்த யுத்தம் தற்போது முடிவுக்கு வந்திருக்கிறது. காசாவில் யுத்தம் முடிந்து விட்டது என்று இன்றைக்கும் அந்த பேட்டியில் டிக்ளேர் பண்ணக்கூடிய அமெரிக்க அதிபர் தொடர்ந்து என்ன சொல்றாருன்னு கேட்டா, நெதன்யாகு ஒப்பந்தத்தை சரிவர கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார். யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை
யுத்தத்திற்கு கட்டுப்படாம பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஏதாவது சிக்கல்களை உண்டாக்கினால் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்போம் என்று எச்சரிக்கக்கூடிய அமெரிக்க அதிபர் தொடர்ந்து என்ன சொல்றாருன்னு கேட்டா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஆயுதங்களை களைய வேண்டும் என்பதையும் இன்றைக்கு தெரிவித்திருக்கிறார். அவர் இன்னைக்கு இதை சொல்வார், நாளைக்கு வேற ஒன்று சொல்வாருங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இன்றைய அறிவிப்பில் ஆயுதங்களை களைய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறதோட சேர்த்து இன்னொரு முக்கியமான விவகாரத்தை சொல்லிருக்கிறார். யாருமே எதிர்பார்க்காத ஒரு விவகாரம். அது என்னன்னு கேட்டா, யுத்தத்திற்கு பிறகு காசாவை ஆளுவது யார் என்கிற, வழிநடத்துவதற்கு தகுதியானவர் யார் என்கிற கேள்வி பல மட்டத்திலும் எழுகிறது. எனவே தற்போது இஸ்ரேலுடைய சிறைகளில் இருக்கக்கூடிய மர்வான் பர்கவுதி விடுதலை செய்யப்பட வேண்டும். அவரை விடுவிப்பதை நானே நேரடியாக முடிவெடுப்பேன். அதை விடுவிக்கணுமா வேணாமா இஸ்ரேலுக்கு முடிவெடுக்கலாங்கிறார். ஆனா மர்வான் பர்கவுதி தற்போது